இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, நம்முடைய மீட்பரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்து அவர் கலிலேயாவுக்கு திரும்பவும் வருகிறார். அங்குதான் அவர் சொல்லியிருந்தார், சொந்த ஊரில் இறைவாக்கினருக்கு மதிப்பு இல்லை என்று. இப்பொழுது திரும்பவும் வருகிறார். அங்கு கலிலேயாவில் உள்ள கானா ஊரில் முதல் அருங்குறியை நிகழ்த்தினார். இன்று நற்செய்தியிலே பார்க்கிறோம், இரண்டாவது அருங்குறியை அவர் நிகழ்த்துகிறார். என்ன அது தெரியுமா? அரசனுடைய மகன் ஒருவன் உடல் நலமின்றி இருக்கிறான். அவனுக்கு சுகம் அளிக்கிறார். அரசனுடைய மகனுக்கு உடல் நலம் கொடுப்பதற்கு அவர் வீட்டுக்கு செல்லவில்லை. இங்கிருந்தே ஆண்டவர் சொல்லுகிறார், உன் மகன் நலமாயிருப்பான் என்று. மறைநூல் என்ன சொல்லுகிறது? தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார். அன்பானவர்களே, உதாரணமாக யோவான் நற்செய்தி 11:43 வார்த்தையிலிருந்து எடுத்துக்கொண்டால், லாசர் இறந்து விட்டார், அவர் கல்லறைக்குள்ளே இருக்கிறார். கல்லறைக்குள்ளே இருக்கின்றவரை வெளியிலே இருந்து ஆண்டவர் இயேசு என்ன சொல்லுகிறார்? லாசரே, வெளியே வா. அந்த வார்த்தை பாய்ந்து சென்ற, அந்த வார்த்தைக்கு அவ்வளவு ஆற்றல் உண்டு, உயிர் தருகின்ற ஆற்றல் உண்டு, இறந்தவர்க்கும் உயிர் தரும் ஆற்றல் உண்டு. அந்த வார்த்தை பாய்ந்து சென்று லாசரை தொட்டது. லாசர் பிணமாக இருந்த அவர் இப்பொழுது எழுந்து வருகிறார். அன்பானவர்களே, என்ன அற்புதமான ஒரு காரியம்! ஆண்டவருடைய வார்த்தையின் ஆற்றலை பார்ப்போம். அதே போலதான் 7வது அதிகாரம் 52-3 பார்க்கிறோம். இறந்த சிறிய பெண்ணை, இளம் பெண்ணை ஆண்டவர் இயேசு, சிறுமியே, நான் உனக்கு சொல்லுகிறேன், எழுந்திரு என்று சொல்லி எழுப்பி விடுகிறார். லூக்கா நற்செய்தியிலே 7வது அதிகாரம் 14வது வார்த்தையிலே பார்க்கிறோம், இளைஞன் பாடையிலே எடுத்து செல்லப்படுகிறான். இளைஞனே, நான் உனக்கு சொல்லுகிறேன், எழுந்திரு. அவன் எழுந்திருக்கிறான். இந்த இறை வார்த்தையை நம்புகின்ற பிள்ளைகளுக்கு அன்றாட உணவும், அன்றாட வாழ்வும், நிம்மதியும், வேலை வாய்ப்பும், திருமண வாழ்வும், பிள்ளை பேரும், இவ்வாறு உலக தேவைகள் எதுவானாலும் நமக்கு தேவை என்றால் ஆண்டவர் அதை கொடுக்கிறார். வார்த்தையின் அடிப்படையில் நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கையின் விளைவு, நம்பிக்கையின் விளைவு. அந்த ஆற்றலுக்கு உரியது அந்த வார்த்தை. கடவுள் தம் வார்த்தையை அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார் என்று எழுதப்பட்டுள்ளது. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இறை வார்த்தையை வாசிப்போம். இறைவனுடைய வார்த்தையில் உயிர் உண்டு, அது நமக்கு வாழ்வு தருகிறது. 6:63 யோவான் நற்செய்தி சொல்லுவதைப் போல நமக்கு ஆண்டவருடைய வாழ்வை தருகின்ற ஆவி அந்த வார்த்தை என்பதை நாம் உணர்ந்து கொண்டால், வீட்டில் இறை வார்த்தையை வாசிக்கிறோம், உள்ளத்திலே அவைகளை வைத்து தியானிக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில் செயலாக்கம் பெறுவதற்கு நாம் இடம் தருகிறோம், இதயத்தை திறந்து வைக்கிறோம், நம்முடைய வாழ்வை ஒப்படைக்கிறோம். ஆற்றலை, அதிசயங்களை என்னவென்று சொல்வோம். அன்பு நிறைந்த எங்கள் தகப்பனே, உயிருள்ள எங்கள் கடவுளே, நீர் வல்லவராயிருக்கிறீர். வல்லமையான உம்முடைய வார்த்தை இந்த உலகத்தில் பிறந்தது, உலகம் பிறந்தது. வார்த்தையினால் இந்த உலகம் பிறந்தது. எங்களுடைய வாழ்க்கையிலும் எந்த தேவையானாலும் உம்முடைய வார்த்தையின் வலிமை அதை எங்களுக்கு உருவாக்கி தரும், நிறைவேற்றி தரும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் வாழ, வாசித்து தியானித்து எங்கள் வாழ்க்கையில் செயலாக்கம் செய்ய ஆண்டவரே எங்களுக்கு நம்பிக்கையை தான். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். அதிகாரம் அதிகாரம் அதிகாரமே, இயேசுவின் தனிச்சிறப்பு அதிகாரமே. உயிரின் மேல் அதிகாரம், மனிதனின் மேல் அதிகாரம், இயற்கையின் மேல் அதிகாரம், சாத்தான் மீது அதிகாரமே.